ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க். இது எதுன்னு பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் தான். எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் எதை டச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் நம்ம குழந்தைங்களுக்கு காட்ட போகிறோம். இது ஏன் நம்ம கொஞ்சம் பிக் சைஸில் காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க பிக் சைஸில் அவங்களால எழுதவே முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க அந்த 4 ஏஜ் 3 ஏஜில் நம்ம பெருசு பெருசாக ஆ போட்டு காட்டிருப்போம். ஒரு பெருசு பெருசாக ஏ போட்டு காட்டியிருப்போம். கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, ரவுண்டு, இதெல்லாம் ரொம்ப பிக் சைஸ். ஒரு பேப்பரில் ஒரு ஏ போட்டு இந்த மாதிரி நம்ம காட்டியிருப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் லாஸ்ட்டு. நம்ம பெருசாக பிக் சைஸில் அந்த லெட்டர்ஸை காட்டுறதுக்கு. இதுக்கப்புறமே எல்லாமே அவங்க அந்த 2 லைன்ஸில் குட்டி குட்டியாக தான் எழுத போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால பெருசாக எழுத முடியாது. சார்ட் ஒர்க் எழுதும் போது மட்டும்தான் அவங்களால பிக் சைஸில் எழுத முடியும். ஸோ அது வரைக்கும் அவங்க ஸ்மால் சைஸில் தான் எழுதுவாங்க. ஸோ இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் 4 லைன்ஸ் போட்டேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி பாருங்கள். ரெட் லைன், ஃபர்ஸ்ட் ரெட் லைன், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன், செகண்ட் ப்ளூ லைன், அண்ட் தென் செகண்ட் ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூ லைனில் நம்ம போட் லைன் சொல்லுவாங்க. போட் லைன்னா அதில் நம்ம ஒரு போட் செய்ய போகிறோம். ஒரு போட் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு அதில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பல் செஞ்சுக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்காக சின்ன கப்பல் செஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் ஈஸியாக அவங்க மனசில் பதிஞ்சிரும். அதே மாதிரி இந்த போட் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைன்ஸில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் 13 லைன்ஸ் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி ஸ்கை லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் 6 லைன்ஸ் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி வாட்டர் லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் 6 லைன்ஸ் ஃபாலோ ஆகும். ஸோ 4 லைன்ஸ்லேயும் ஃபாலோ ஆகிற ஒரே லெட்டர் பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் லெட்டர். அது எஃப் தான் 4 லைன்ஸையும் டச் பண்ணி எழுதும். கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லேயும் 4 லைன்ஸ் டச் பண்ணி எழுதும். அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கும் போது நம்ம 4 லைன்ஸில் டச் பண்ணுற மாதிரி எழுத சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டில் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போது கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஆக மொத்தம் 13 + 6 + 6 + 1 = 26 லெட்டர்ஸ் வந்துடும். ஸோ கரெக்டாக 26 லெட்டர்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் போட் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த போட் லைன்ஸில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸு கண்டிப்பாக இந்த போட் லைனில் மட்டும்தான் அந்த லெட்டர்ஸ் ஃபாலோ ஆகணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அதுக்கு கீழேயும் வரக்கூடாது. ஸோ ஓகே, இதே மாதிரி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்து பாதிக்கு பாதி கட் பண்ணி இந்த மாதிரி 4 லைன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த போட்டில் ஒரு 4 லைன்ஸ் போட போகிறேன். அதே மாதிரி 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் ஒர்க், இந்த ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சதுக்கப்புறமா நான் சொல்கிறது ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர்ஸ், இந்த டியூஷன் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டியூஷன் எடுக்கிறவங்க, பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக அதை பார்த்து அந்த 4 லைன்ஸில் சின்னதாக எழுதுவாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி நம்மளும் போட் லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் என்ன, ஸ்கை லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் என்ன, வாட்டர் லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் என்னன்னு நம்ம அப்பப்போ கேட்டோன்னா அவங்க அதை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மைண்டில் போய் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஸ்டாண்டிங் லைன், அப் ஃபோல்ட், டவுன் ஃபோல்ட், சி கர்வ், டி கர்வ், அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக அவங்க எழுதிடுவாங்க. நம்ம இந்த லைனை மட்டும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறணும் அவங்க மைண்டில். இது தான் டச் பண்ணோம், இதுக்கு கீழே போச்சுன்னா அவுட்டு, அந்த மாதிரி நம்ம நல்லா அவங்க மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க போக போக அந்த லைனை ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறதுனால அவங்களுக்கு போக போக அந்த ஷேப்ஸ் வந்துடும். அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், ஸ்டாண்டிங் லைனாக இருக்கட்டும், அது வந்துடும். பட் இந்த லைன்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களால லைன்ஸை டச் பண்ண வைக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த 5+ அந்த மாதிரியான ஏஜ் குரூப் வந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த லைனை டச் பண்ணி எழுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரும்பாடாக ஆகிடும். ஸோ அவங்க அந்த நேரத்தில் அதை அவங்களால பிடிக்க முடியாது. பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஸ்பீடு வந்துட்டுருக்கும். எல்கேஜியில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா யூகேஜியில் போய் அந்த லைனை டச் பண்ணி எழுது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்துடும். அதனால் அவங்க கை வாகு வந்துடும். ஸோ 1 இயர் எழுதுனால கை வாகில் என்ன ஆகிடும்னா அதை டச் பண்ணி எழுத மாட்டாங்க. இல்லைன்னா அந்த லைனை விட்டு மேலே போயிடுவாங்க, இந்த லைனை விட்டு கீழே போயிடுவாங்க. அதுக்காக தான் நான்
இந்த டைம்லேயே நீங்கள் வந்து லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக லைனை வந்து டச் பண்ணணும். லைனுக்கு மேலேயும் போகக்கூடாது, லைனுக்கு கீழேயும் போகக்கூடாது. ஷேப்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய லைன்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டில் காமிக்கிற லைன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். அவங்க அந்த கலரையும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் கலர்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்காக போட்டோம்னா அவங்களுக்கு வந்து இந்த லைன் தான் அதில் இருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கை லைனில் ஃபாலோ லெட்டர்ஸ் நான் எழுதுகிறேன். ஸோ பி, டி அண்ட் தென் வந்து ஹெச். அவங்களே பார்த்து சொல்லுங்கள் எது எதெல்லாம் வந்து ஸ்கை லைனில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கே. ஸோ 6 லெட்டர்ஸ் தான் வந்து ஸ்கை லைனில் ஃபாலோ ஆகுது. ஸோ பொறுமையாக இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒன்றாவது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ டி, அடுத்தது எல்க்கு அப்புறம் டி. ஓகே. ஸோ பி, டி, ஹெச், கே, எல், டி. BDHKLT. ஸோ இதை வந்து அவங்கள சொல்லுங்கள். இதுதான் வந்து 6 லெட்டர்ஸ் வந்து ஸ்கை லைனில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸு. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இதுக்கு கீழேயும் வரக்கூடாது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு நல்ல மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நான் திருப்பிக்கிட்டு இதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டர் லைன் லெட்டர்ஸ் எழுத போகிறேன். ஸோ சிம்பிளாக ஒரே பேப்பரில் முடிஞ்சிடும். ஸோ வாட்டர் லைன் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா J. ஸோ G. ஸோ G நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அந்த ஷேப் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். ஸோ இந்த டாட்ஸ் வந்து ரெட் லைன், மேலே இருக்கிற ரெட் லைன்ஸில் தான் வரணும். ஸோ அதனால் வந்து ஜேவை மேலே இருக்கிற ரெட் லைன்ஸில் போட்டுக்கோங்க அந்த டாட்டை. அதுக்கப்புறம் P, அதுக்கப்புறம் வந்து Q. ஸோ Q எப்போவுமே எழுதும் போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிற மாதிரி. ஸோ Q எழுத சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த சீக்கவை போட முடியும். அடுத்தது Y, அடுத்தது வந்து Z. வந்து 3 மாதிரி போட்டு நம்ம அப்படியே வால் மாதிரி போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்ல் லெட்டர்ஸும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து வாட்டர் லைன் லெட்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள் மேலே டச் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ G, J, P, Q, Y, Z. இது 6 லெட்டர்ஸு. இதுவுமே நம்ம வந்து சொல்லணும், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மேலே வந்து ஸ்கை லைனாக டச் பண்ணாது அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து P வந்து மேலே எழுதுவாங்க, அதுக்கப்புறம் வந்து Q வந்து மேலே எழுதுவாங்க ஸ்கை லைனை ஃபாலோ ஆகிற. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது வந்து எஃப் வந்து மேலே தான் ஃபஸ்ட்டு ப்ளூ லைனில் தான் அந்த ஸ்லீப்பிங் லைன் வரணும். ஸோ இந்த எஃப் வந்து 4 லைன்ஸையும் டச் பண்ணும். ஸோ இது வந்து 1 லெட்டர், ஜெயிண்ட் லெட்டர் சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பிக் லெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எஃப் வந்து எல்லா லைனுமே டச் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிட்டதுக்கப்புறமா போட் லைன் லெட்டர்ஸு போட் எடுத்து வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கை லைன் லெட்டர்ஸ்க்கு அதை எடுத்து வைக்க சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து போட் லெட்டர்ஸ் பாருங்கள், இந்த போட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே. இந்த போட் வந்து இந்த 2 ப்ளூ லைனுக்குள்ளேயே தான் இருக்கும். அது என்னென்ன போட் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ACEINMORSUVW and X. இது வந்து போட் லெட்டர்ஸ். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ப்ளே பண்ண சொல்லுங்கள். இது போட்லேயே தான் போகும், போட்டை விட்டு கீழே இறங்குச்சுன்னா கீழே விழுந்துடும், வாட்டரில் விழுந்துடும். அதனால் இது வந்து போட் லெட்டர்ஸு. இது தாண்டி மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்கள ப்ளே பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேளுங்க, அவங்களே எதெல்லாம் போட் லெட்டர்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாட வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது வந்து ஸ்கைலைன் லெட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கைலைன் லெட்டர்ஸை கொஞ்சம் மேலே வைக்க சொல்லுங்கள். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா பேப்பரை மடிச்சுட்டு மேலே ஸ்கைலைன் லெட்டர்ஸ் வச்சுட்டு கீழே எதெல்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். கீழே ஏதாவது டச் ஆகுதா அப்படின்னு கேளுங்க. ஸோ டச் ஆகலைன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்கள படிக்க சொல்லுங்கள். ஸோ
மேலே வந்து BDHKLT இதெல்லாம் வந்து ஸ்கைலைன் லெட்டர்ஸ். ஸோ மேலே வந்து ஸ்கை மாதிரி போடுங்க. க்ளவுட்ஸ் போட்டுட்டு ஸ்கைலைன் லெட்டர்ஸ் இதெல்லாம் மேலே தான் டச் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து வாட்டர் லைன் லெட்டர்ஸு. வாட்டர் லைன் லெட்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா GJPQYZ இதெல்லாம் வந்து வாட்டர் லைன் லெட்டர்ஸு. ஸோ வாட்டரில் வந்து டச் ஆகும். வாட்டரில் வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து வாட்டர் லைன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் நம்ம போட்டுட்டு நம்ம வாட்டர் லைன் லெட்டர்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம எழுதக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியாத குழந்தைங்க மட்டும்தான் வந்து வேறு லைன்ஸில் எழுதுவாங்களே தவிர சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து செம ப்ரில்லியண்ட்டானவங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலே அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது ஏன் இங்கே வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ எஃப் இஸ் அ ஒன்லி லெட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் 4 லைன்ஸ். 4 லைன்லேயுமே ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ் வந்து 4 லைன்ஸ். இந்த ஸ்மால் லைனில் எப்படி ஃபாலோ ஆகும்? இது 4 லைன்ஸ். இது வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் எப்படி ஃபாலோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லேயுமே 4 லைன்ஸ் டச் பண்ணுற ஒரே லெட்டர் வந்து எஃப் தான். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே மேலே போயிட்டு ஸ்கை லைனை டச் பண்ணி கீழே வந்து வாட்டர் லைன் டச் பண்ணி என்ட்ரி ஸ்ட்ரோக் எடுத்து அடுத்த லெட்டருக்கு போகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எஃப் வந்து 4 லைன்ஸும் டச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் வீடியோஸ், ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த லெட்டர் வந்து 4 லைன்ஸில் டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ தட் எல்லாருக்குமே தெரியும். சீரியஸாக எடுத்து அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் சொல்லித் தருவாங்க. டியூஷன் டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்து ஏர்ன் பண்ணுவாங்க.